ஆய அரசு அளிப்பார்பால் அமர் வேண்டி வந்து ஏற்ற சேய புலத்தெவ்வர் எதிர்நெல் வேலி செருக்களத்து பாயபடை கடல் முடுகும் பரிமாவின் பெருவள்ளம் காயுமத களிற்று நிறை பரப்பி அமர் கடக்கின்றார். நிகழ்காலத்திலே தான் சொல்றாரு பாருங்க இந்த புராணத்தை எல்லாத்தையும் கடக்கின்றார்னார். இலக்கணத்தில் கிரு கின்று ஆனின்று இது மூணும் நிகழ்கால இடைநிலைன்னு பேர் தமிழில். இரு இத்து இட்டு இதெல்லாம் வந்ததுன்னா இறந்த கால எதிர்நிலையாக இருக்கும். இன்னு இப்பு இம்முலாம் வந்ததுன்னா நிகழ்கால இடைநிலைன்னு வரும். சாரி எதிர்கால இடைநிலை. கிரு கின்று நடக்கிறான் அப்படின்னா நடந்துட்டானா நடக்க போகிறானா நடந்துட்டு இருக்கான். அப்போ நடக்கிருன்னு வருது பாருங்க. நடக்கிறான் கிரு கின்று நடக்கின்றான் நிகழ்காலம். இதில் பாருங்க கடக்கின்றார்னு இருக்கு பாருங்க. அப்போ நிகழ்காலத்தில் சொல்கிறார் புராணத்தை. இதை வச்சு தான் சுந்தரமூர்த்தி சாமியுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு இந்த நிகழ்கால இடைநிலை ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் முக்கிய துணை தெரியுதுங்க. சுந்தரமூர்த்தி சாமி தன்னுடைய திருத்தொண்டு தொகை பாடும் பொழுது கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவருகோன் கழச்சிங்க நடியார்க்கும்படி என்னார். இந்த காக்கின்ற அப்படின்னாரு பார்த்தீங்களா. அந்த கிரு கின்றுன்னு வந்துட்டனாலே என்னன்னு சொன்ன நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லியாச்சு. அப்போ கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற சொல்லுங்க. இவர் உபச்சாரத்தினால சொல்றாரு. இது அவர் செஞ்சுட்டு இருக்காருன்னா அந்த பீரியட்ல இருக்கிறத மாதிரி புதப்பாதை சொல்றாரு. எது அவர் நிகழ்காலத்தில் அவருடைய ஆளுன்னு சொல்லலை. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமி கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் என்று தான் ஒரு கழச்சிங்க நாயனர் சொன்னதுனால அவர் காலத்தில் தான் சுந்தரம் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அதில் வரலாற்று அறிஞர்கள் அதை உறுதி பண்ணுகிறார்கள். இப்போ நம்முடைய நின்றசி நெடுமாற பாண்டிய நாயனாருடைய மிக முக்கியமான அடையாளமாக திருத்தொண்டு தொகையில் சொல்லப்பட்டது நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற நடியார்க்க முடியன். இந்த நெல்வேலி அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலின்னு பேர். நெல்லுக்கு வெளியிட்டு காத்ததுனால பெருமான் அருள் பண்ணதுனால அதுக்கு நெல்வேலின்னு அதுக்கு பேர். இந்த திருநெல்வேலியில் ஒரு போர், அந்த திருநெல்வேலி போர் நம்முடைய நின்றசி நெடுமாற பாண்டிய நாயனார் சமண சமயத்தில் சைவ சமயத்துக்கு வந்ததுக்கு பிறகு செய்ததாக தான் இப்போ சேக்கராடு சாமி சொல்கிறார்கள். இந்த நெல்வேலி போருங்கிறது யாரோடு நடந்ததுங்கிறது சென்றோப்பிலே சொன்னேன். இது சேர அரசர்களுடைய ஒரு கூட்டு முயற்சி. அவங்கெல்லாம் சேர்ந்து பாண்டியராஜாவோட மேலே படையெடுத்து வந்தாங்க. பாண்டிய அரசர் அவர்களை திருநெல்வேலியில் எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ சேரர்கள் எப்படி வந்திருப்பாங்க திருநெல்வேலிக்கு? ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக வந்திருப்பாங்க. அதை அப்போ மார்த்தாண்டம்னு சொல்ல பாருங்க. அந்த வழியாக தான் திருநெல்வேலிக்குள்ள பிரவேசம் நாங்குநேரி வழியாக வரணும். வந்து திருநெல்வேலியில் சண்டை நடந்திருக்கு. இதைத்தான் நெல்வேலி போர் என்று சொல்கிறார்கள். இந்த நின்றசி நெடுமாற பாண்டியனார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தமிழ் இலக்கியம் இருக்குது. அதுக்கு பாண்டிக்கோவைன்னு பேர். இதை பற்றி சென்றப்பொழுதுமே சொன்னேன். இந்த பாண்டிக்கோவை என்பது நக்கீரர் பாடிய ஒரு நூல்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. தமிழில் கலவியல் நூல் இலக்கணம் தெரியாமல் இருந்தாங்க சங்கப்புலவர்கள். இதை பற்றி சென்றப்பொழுது எதுலையோ பேசியிருந்தேன். ஒரு நாள் பாடலாம் போட்டு காமிச்சேன். ஒரு நாள் நான் இருக்க சென்றப்போ தான் நினைக்கிறேன். அதுவும் கலவியல் இறையனார் அகப்பொருள் உரைக்கு கலவியல் நம்ம 11ஆம் திருமுறை உரை விளக்க வகுப்புகள் படணும். அதில் நடத்துகிறோம். இந்த தமிழில் சங்கப்புலவர்கள்லாம் 49 பேர் இருக்கும் பொழுது பாண்டி நாட்டில் 49 புலவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு புறநூல் தான் பாட தெரிஞ்சது, அகப்பொருள் பாட தெரியல. அகப்பொருளுக்கு இலக்கணம் தெரியல அவங்களுக்கு. அப்போ எல்லாம் பெருமான்ட்ட விண்ணப்பம் பண்ணும்போது சொக்கநாத சுவாமியை செப்பேட்டில் 24 சூத்திரங்கள் அகப்பொருள் சூத்திரங்களை எழுதி வச்சுட்டார். அதை குருக்கள் எடுத்து வந்து ராஜாகிட்ட கொடுக்க அதை படித்து பார்த்த ராஜா இதற்கு 48 புலவர்களும் உரை பண்ணுங்கன்னார். 48 உரை தயாராச்சு. 48 உரையில் எது சிறந்த உரைன்னு பார்த்தா இதே மதுரையில் உருத்திர சென்மன் என்கின்ற பெயரில் ஒரு ஊமைப்பிள்ளை செவிடாக இருக்கின்றான். ஊமைப்பிள்ளை செவிடாகவும் இருக்கின்றான். அவன் முருகப்பெருமான். அவன் முருகப்பெருமான் வலைவீசின் படத்தை சாபாகிட்டு இங்கே உட்காந்துருக்கார். அதை ஊமைப்பிள்ளையாக பிறந்திருக்கார். அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு 48 பேரும் உரையை படிச்சு காமிங்க. எந்த உரைக்கு அந்த காது கேட்காத பிள்ளை உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி காட்டுகின்றானோ அந்த உரை சிறந்த உரைன்னு கொள்ளுகன்னு சாமி சொல்லிட்டார். சார் காதே கேட்காதுன்னா அவர் எப்படி சார் அதை கேட்பார்? அப்போ நக்கீரருடைய உரைக்கு தான் அவர் அங்கீகாரம் கொடுத்தார் ஊமப்பிள்ளை இல்லையா? இதை விராலிமலை திருப்புகளில் சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமானார் இல்லையா? 7 பேர்களோடு லீலா வினோதம் ஆடிய பெருமாளேன்னார். அது
மாடக்கூடலில் 7 பேர்கள் 7 49 புலவர்களோடு கூட லீலா வினோதம் ஊம பிள்ளையா இருந்து கொண்டு லீலா வினோதம் செய்த பெருமாள் என்று விராலிமலை திருப்புகழில் ரெய்நாத பெருமான் அதை சொல்கின்றார். அப்போ நக்கீரர் பண்ணிய உரை தான் அந்த இறைனார் அகப்பொருள் மாலைக்கு அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இது நடந்தது சங்க காலம். ஆனால் இன்றைக்கு நக்கீரருடைய உரையாக கிடைக்கிற நூலில் பாண்டிக்கோவைங்கிற நூல் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த பாண்டிக்கோவையில் பாடப்பட்ட அரசர் இந்த நின்ற சிறப்பார் பாண்டிய நாயனார். இவர் 6th century. ஆனால் முருகப்பெருமான் உரை அங்கீகாரம் பண்ணது சங்க காலத்தில். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ கால வேறுபாடு இருக்கு. அப்போ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற நக்கீரர் உரைங்கிறது பிற்காலத்தில் வந்து ஒரு நக்கீரர் பண்ணியிருக்கலாம் என்ற ஒரு துணிபொருள் வருகிறது. இந்த நக்கீரர் பாடிய அந்த உரையில் அவர் பாண்டிக்கோவைங்கிற நூலை எடுத்து காண்பிச்சிருக்கார். இந்த பாண்டிக்கோவை நம்ம நின்றசை நெடுமாற பாண்டிய நாயனார் மேலே பாடப்பட்ட அகப்பொருள் நூல், அகநூல். இந்த நாயனார் மேலே, அந்த ராஜா மேலே அவரை பாட்டுடை தலைவராக வைத்து ஒரு அகநூல் கிட்டத்தட்ட 325 பாடல் இருக்குங்க அந்த நூலில். பொதுவாக 400 பாட்டு இருக்கணும். அகத்துறைனா ஆய்ந்த கலித்துறை தான் 400 அப்படின்னு நம்முடைய திருக்கோவையார்லேயும் இருக்கு. பாருங்க, 400 துறைகள் இருக்குது திருக்கோவையார்லேயும். அதுவும் கோவைனாலே அகநூல் தான். தலைவன் தலைவி ஒழுக்கத்தை வைத்து அதில் பாடுவது அகப்பொருள்னு பேர். அது மாதிரி இந்த நின்றசை நெடுமாற பாண்டிய நாயனாருடைய அவர் மீது அவருடைய வெற்றியை சொல்லி பாடிய நூல் இந்த பாண்டிக்கோவை. இந்த பாண்டிக்கோவையில் ஒரு பல ராஜ்யங்களை வென்ற செய்தி வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா பாழி என்கின்ற இடம், விழிஞம் என்ன எங்கே இருக்குது? கேரளாவில் துறைமுகம். இப்போ தான் மோடி அதுக்கு கப்பல் கட்ட துறைமுகம் திறந்து வச்சார் அதுக்கு. அப்புறம் கோட்டாறு, அதான் கொட்டாரம், திருக்கொட்டாரம்னு இருக்குல்ல, கொட்டாரம்னு கேரளாவில் இருக்கக்கூடாது, கொட்டாரக்கரைங்க அதானே. அப்புறம் ஆத்துக்குடி, பூலந்தை, சேவூர், வஞ்சி, நரையாறு, கடையல்ங்கிறது தான் இன்றைக்கி கடையம் போல இருக்குது. அங்கே தான் இருக்குது. திருநெல்வேலி அம்பாசம் திருப்பக்கத்தில் தான் கடையம் இருக்குது. அதுதான் வஞ்சி எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், வஞ்சி வந்து சேர தலைநகரமே வஞ்சி தான். சேர தலைநகரம் வஞ்சி. அது தொண்டி இல்லை, வஞ்சிங்கிறது சேர தலைநகரம் தான். வஞ்சி, நரையாறு, கடையல், நெல்வேலி, கொல்லிமலை ஜெயிச்சிருக்கார். கொல்லிமலை எங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கொல்லிமலை. வஞ்சிங்கிறது கேரளா. அப்புறம் வேணாடுங்கிறது மதுரை, அந்த கோயம்புத்தூருக்கு மேற்க இருக்கக்கூடிய ஒரு சேர நாட்டு பகுதி. ஆமாம், அதான் வயநாடுங்கிறதா. வேணாட்டு அடிகள் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு திருமுறை ஆசிரியர் இருக்கார். ஆமாம்மா, அந்த வயநாடு தான் வயநாடுன்னு ஆக்கிச்சிருக்கோம். அப்புறம் வெண்மாத்து, இந்த இடங்கள், இது மாதிரி பல இடங்களில் நம்முடைய பாண்டிய ராஜா நின்றசை நெடுமாற பாண்டிய ராஜா ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறத இந்த பாண்டிக்கோவை சொல்லுகிறது. அதில் குறிப்பாக நீடிய பூந்தன் நெல்வேலி நகர் மாலைந்தார் அப்படின்னு 22வது பாட்டு, அப்புறம் 54வது பாட்டு, 55வது பாட்டு, மாதிரி பல பாடல்களில் இந்த பாண்டிக்கோவையில் இவர் நெல்வேலி வென்ற சிறப்பை எடுத்து காண்பிக்குது பாண்டிக்கோவை நூல். 2வது, இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சான்று வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு வரலாற்று சான்று ஆவணம். வேள்விக்குடி செப்பேடு. இந்த வேள்விக்குடி செப்பேட்டில் அந்த பாண்டியராஜா, இந்த நின்றசை நெடுமாற பாண்டியருடைய தாத்தா, அவர் பேர் அவனி சூளாமணி, அப்பா பேர் அவனி சூளாமணி, தாத்தா பேர் கடுங்கோன் பாண்டியன், இவருடைய பையன் பேர் கோச்சடையான் ரணதீரன்னு பேர். இதெல்லாம் உங்களுடைய பேர்லாம் இந்த வேலிக்குடி செப்பேட்டில் இருக்குது. இந்த வேலிக்குடி செப்பேட்டில் இவர் நெல்வேலி வென்ற செய்தியை குறிச்சிருக்கிறாங்க. வெல்வேலி கடல் தானே நெல்வேலி செருவென்றும் வேள்விக்குடி செப்பேட்டில். சரியா? அதில் அவர் பேர் என்னவா இருக்கு? அரிகேசரி யமசமசமன் அப்படின்னு பேர் இருக்கு. ஒரு பேர் மாரவர்மன், ஸ்ரீமாரவர்மன் என்ற அவருடைய பெயர். இவர் தான் நம்முடைய நாயனார். நம்முடைய 63 நாயன்மார்களில் ஒருவராக கொண்டாடுகின்றவர், ஒரு வரலாற்று புருஷராகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா பார்த்துங்க. ஆமாம், அதே மாதிரி இவருடைய ஒரு வாய்ப்பை வச்சு தான் மாணிக்க வாசகருடைய காலம் தீர்மானிப்பதற்கு ஒரு முக்கியமான
ஒரு வாய்ப்பு. இதை வெள்ளைவாரணர் எழுதுகிறார். இதை அவர் மாணிக்கவாசகர் காலாராய்ச்சியில் இவருடைய போற்றி திருஅகவல், மணிவாசகமான போற்றி திருஅகவலில் கலையார் அரிகேசரியாய் போற்றின்னு ஒரு இடம் வருது. கலையார் அரிகேசரியாய் போற்றின்னு வருது. இந்த அரிகேசரி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை தான் அரிகேசரியாய் அங்கே இருக்கக்கூடிய பெருமான்னு சுவாமியை துதிக்கிறார் மணிவாச பெருமான். இந்த அரிகேசரி மங்கலம் என்பது இன்றைக்கு சின்னமனூர் என்று சொல்லப்படுகிறது. சின்னமனூருக்கு ஒரு செப்பேடு இருக்குது, சின்னமனூர் செப்பேடு. ஆமாம், இந்த சின்னமனூருக்கு தான் அரிகேசரி மங்கலம்னு பேர். அந்த சின்னமனூரில் இருக்கக்கூடிய சுவாமியை தான் அரிகேசரியாய் என்று மணிவாச பெருமான் குறிக்கிறார். அரிகேசரின்னு பெயர் யாருக்கு இருக்குது? இந்த ராஜாவுக்கு தான் இருக்குது. இவர் 6th century. இந்த 6th centuryயில் வாழ்ந்த ராஜாவினுடைய பெயர் அந்த ஊருக்கு சூட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த ஊரை அரிகேசரின்னு ஞான் மணிவாசகர் குறிச்சிருக்கிறதுனால இவருக்கு பிற்பாடு தான் மணிவாசகர் வாழ்ந்திருக்க முடியும். ஆமாம் 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 இவருக்கு பிறகுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பிற்பாடு. ஆமாம் ஆமாம் இது வந்திருக்கிறதுனால என்று இதெல்லாம் அதே மாதிரி சுந்தரருக்கு பின்னாடி தான். சுந்தரருக்கு பின்னாடிங்கிறது ஏன் சொல்லுகிறோம்னா திருத்தொண்ட தொகையில் பேர் இல்லைங்கிறதுனால அதுதான் அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் ஆய்வறிஞர்கள் சொல்கிற கருத்துக்கள் சரிதானே. இதெல்லாம் இந்த ராஜாவுடைய நெல்வேலி போரை பற்றி இருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகள். இந்த நெல்வேலி போரை தான் எப்படி வென்றார் என்பதை சேக்கடார் சுவாமிகள் இந்த பாட்டில் காண்பிக்கிறார்கள். ஆய அரசு அளிப்பார், இப்படி நாட்டை ராஜ்யம் பண்ணது எப்படிங்கிறத கீழே பார்த்தோம். பாலராவாயன், ஞானசம்பந்தர் பேர். ஆமாம் ஆமாம் இடையில ஒரு 100 வருஷம் முகலாய ஆட்சி காலத்தில் தாங்க இந்த துண்டாகி போச்சு எல்லாமே. முகலாயனுடைய ஆட்சி காலத்தில் 100 வருஷம் எல்லா கோயில்களும் சாத்தியாச்சு, எந்த அறநெறி வகுப்பு எதுவுமே கிடையாது. அதனால் நம்மளாம் இன்றைக்கு இப்போவும் கூட பெரிய புராணம் படிக்கிறோன்னா அது நாம் தரையணில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து அதுதான் இது. ஆமாம் ஆமாம் நிறைய புக்கு இருக்கும் நமக்கு இன்னும் அது பெரிய ஆயரசு அளிப்பார்பால் அமர் வேண்டி வந்து ஏற்றனா. அமர் வேண்டினா போர் புரிவதற்காக விரும்பி வந்திருக்கிறான் இல்லையா? வந்து ஏற்ற சேயபுல தெவ்வர். சேயம்னா செய்துன்னு அர்த்தம், செய்துனா தூரம்னு அர்த்தம், அனித்துன்னா பக்கம்னு அர்த்தம். ஆமாம், செய்மைனா தூரம், அனிமைனா பக்கம். சேயபுலம்னா ரொம்ப தூரத்துலேருந்து சண்டை போட வந்திருக்கான்னு அர்த்தம். இதுவே முதல்வனுடைய தோல்விக்கு ஒரு ஏதுவாயிடும். ஏன்னா சண்டை போடுறவன் ரொம்ப தூரம் வந்து சண்டை போட்டானா அவன் முதல்ல பயணத்திலே பாதி களைப்படைந்துருவான் இல்லையா? ரெண்டாவது அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவனாகவும் இருப்பான். ஏன்னா அவன் பக்கத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்துல சண்டை போடுறான் அவன். ஆமாம், நம்ம அலெக்சாண்டர்லாம் அப்படி தானே, ரொம்ப தூரம் வந்து தான் இந்தியாவுக்குள்ளே பிரவேசம் பண்ணவில்லை. இந்தியாவுக்குள்ளே அலெக்சாண்டர் வரதுக்குள்ளே அங்கேயே பஞ்சாப்லேயே தடுத்து நிறுத்திட்டாங்க ராஜாலாம். சரி, அப்படி சேயபூல தெவ்வர். புலம்னா இடம், தெவ் அப்படின்னா பகைன்னு அர்த்தம். தெவ்வர்னா பகைவர் என்று பொருள். தெவ்வர் எதிர் நெல்வேலி செருக்களம். செருக்களம்னா செருவுனா போர், களம்னா சண்டை நடக்கிற இடம். ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்துலாம் சண்டை பார்த்திங்கன்னா திடீர்னு உண்டாகாது. இப்போ நமக்கும் செருக்களம் பஸ்ஸில் நடக்கும். சாயந்தரம் அந்தியோதயாவில் போனீங்கன்னா பார்க்கலாம் இல்லையா? பயங்கரமாக இருக்குது, அந்தியோதயாவில் பார்க்கலாம். அதுமாரி உடனடியாக கிரியேட் ஆகுது செருக்களம். ராஜா காலத்துலலாம் அவன் இப்படி இன்னைக்கு வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா, இந்த இடத்துல வச்சுக்கலாமா அப்படின்னு பேசி முடிச்சு தான் சண்டை போடுவான். இந்தளவுக்கு தெளிவாக சண்டை போட்டாங்க. அதுமாரி வகுத்துப்பாங்க, இத்தனை மணி வரைக்கும் தான் சண்டை, இன்னாரோட தான் போர் பண்ணணும், இன்னாரோட தான் நடக்கணும், அப்படியெல்லாம் அதில் இருக்குது. செருக்களத்து அந்த களத்தை ஒட்டு தான் பேர் வருகிறது போர். இப்படி நிறைய போர் இருக்குது நம்மகிட்ட. சேவூர் போர், புறம்பயம் போர், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான போர். புறம்பயத்தில் நடந்த போர் தான் தமிழ்நாட்டில் சோழ சாம்ராஜ்யம் கால் ஊன்றுவதற்கு காரணமாக இருந்தது. பல்லவருக்கும் பாண்டியருக்கு சண்டை நடக்கும்போது இடையில விஜயாலய சோழர் பாண்டியரை எதிர்த்து பல்லவருக்கு ஆதரவு பண்ணார். இது புறம்பயத்தில் நடந்த போர். அங்கே
தான் பல்லவ ராஜ்யமும் கால் ஊன்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த போர். அதனால் புறம்பயம் போர், சேவூர் போர் இருக்குது. அப்புறம் நீடாமங்கலம் பக்கத்தில் ஒரு போர்க்களம் வெண்ணிப்போர், வெண்ணி பரந்தலைன்னு அதுக்கு பேர். அது கரியாச்சோழன் வெற்றி பெற்ற போர்க்களம். அதை பற்றி இப்போ படம் வந்ததில்ல, மையழகன் ஒரு படம் வந்தது பாருங்க. அந்த படத்தில் கூட அதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பான். அதை கட் பண்ணிட்டானோ, ரொம்ப போராக இருக்குன்னு அதை கட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டில் வந்துச்சு அது. நீடாமங்கலம் பக்கத்தில் வெண்ணின்னு ஒரு ஊர் இருக்குது. அது கரியாச்சோழன் சேர பாண்டிய ராஜாக்களோட சண்டை போட்டு வெற்றி கொண்டது. வேளிர்கள் 64 வேளிர்களோட சண்டை போட்டு ஜெயிச்ச இடம். அதை தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன் கோயில். வெண்ணி பரந்தலைன்னா போர்க்களம்னு அர்த்தம். அப்படி நெல்வேலி செருக்களத்து பாயபடை விரிந்திருக்கக்கூடிய படைன்னு அர்த்தம். பாயபடை கடல், படைக்கடலாம் எப்படி இருக்கு அந்த அங்கே சண்டைக்கு கூடியிருக்க படை எப்படி இருக்குதான், கடல் போல இருக்கு. கடல் முடுகும்னா, முடுகுதல்னா என்ன? முடுகுதல்னா வேகம்னு அர்த்தம். முடுக்கம்னா வேகம். முடுக்கம்னா வேகம். நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா இல்லை, ஃபிசிக்ஸில் வார்த்தை சொல்லுவோமே முடுக்கத்துக்கு எவ்வளோ சடனாக டார்க் ஸ்பீடும்பாங்க அதை. அதாவது ஒரு மோட்டார் இல்லை, அந்த டார்க் ஸ்பீடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே சடனாக எவ்வளோ வேகமாக ரைஸ் ஆகுது. ஆமாம், அது முறுக்கிறது. ஆக்சுவலாக ஸ்பீடை குறிக்கிறது முடுக்கம்னு அர்த்தம். ஆர்பிஎம்னு ஒன்று உண்டுங்க, ரெவல்யூஷன் பெர் மினிட், ஆர்பிஎம். அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கும். மோட்டார் ரன் ஆகும்போது முன்னாடி இருக்கிற ஷாஃப்ட்டில் போய் அதை வச்சிங்கன்னா ஒரு மினிட்டுக்கு எத்தனை தடவை சுற்றுது அப்படிங்கிறத அதை கணக்கு பண்ணுவாங்க. ஆர்பிஎம்னு அதுக்கு பேர், ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மோட்டாரை சுவிட்சு போட்டோடனே, இப்போ நம்மளாம் வீட்டில் தண்ணி மோட்டார் வச்சுருக்கிறீங்க, சுவிட்சு போட்டோன்னே என்ன ஆகுதும் வான்னு சத்தம் கேட்குது. இப்போ இந்த ஃபேனை பாருங்கள், சுவிட்சு போட்டோடனே பொறுமையாக ஆரம்பித்து அப்புறம் வேகமாக போகும். சுவிட்சு போட்ட உடனே ஹை ஸ்பீடு எட்டுனா தான் அது ஹையான முடுக்கத்தை இருக்கக்கூடிய டாப். மிக்சிக்கு அதுதான். மிக்சி ரன் பண்ணோடனே அவ்வளோ ஸ்பீட் இருக்குது பாருங்கள், அதுதான் முடுக்கம். ஒரு பொருளுடைய முடுக்கம்ங்கிறது எடுத்த உடனே எவ்வளோ வேகத்தை கொண்டிருக்குங்கிறத தீர்மானிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல முடுகம் அப்படிங்கிறது அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய படைகள் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறத வேகமாக மோதிக்கிறதுன்னு சொல்லுகின்றார். முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம்னார். பரிமாண குதிரைகள், பரிமாவின் பெருவெள்ளம்னா குதிரையே எப்படி இருக்குதா, வெள்ளம் போல குமிஞ்சிருக்கு. அவ்வளோ குதிரை வச்சிருக்கிறான் நாட்டு நாட்டில். காயும் மதம் களிறு, அது என்ன காயும் மதக்களிறு? மதம்னா என்ன? யானைக்கு வழியக்கூடிய மத நீர், அது ரெண்டு பக்கம் வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு காயும் மதம்னா மதம் வழிஞ்சு காஞ்சிரும்னு அர்த்தமா? காயும் மதம், காய்தல் என்பது கோபத்தை குறிக்குது. கோபம். தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினோ என்ன? தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் என்ன அடுத்தது? இது என்னன்னே தெரியல முதல்ல. இது என்னது? திருச்சாழல்னு தெரிஞ்சிருக்கீங்களா? அப்போ அந்த வகையில் அரட்ட வேண்டியதுதான். கோயில் சுடுகாடு புல்புலித்தோல் நல்லாடை தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் என்ன? ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. சிவபெருமான் கோபப்பட்டா என்ன ஆகிடும்? உலகமெல்லாம் ஒரு பொடியாக போயிடும். காய்தல்னா கோபம். காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழ். காயும் மதம்னா யானை கோபமாக இருக்குன்னு அர்த்தம். சண்டைக்கு வர யானை என்ன சிரிச்சுக்கிட்டு வருமா? நமக்கு திருச்சாழலே தெரியலையே. அப்படி காயும் மத களிற்றின் நிறை என்று சொன்னார். நிறைனா கூட்டம் என்று பொருள். நிறைனா கூட்டம். ஆணிரை அப்படின்பா தமிழில் பார்த்தீங்கன்னா, ஆணிரை கவர்தல் அப்படின்னு ஒரு துறையாக இருக்கு. நிறைனா கூட்டம். காயும் மத களிற்று நிறை பரப்பி அமர்கடக்கின்றார். அமர்னா போர். வெரி குட். அமர்னா போர். அமர்கலம்னா அஜித் நடிச்ச படமா?
அமர்னா போர்க்களம்னு அர்த்தம். அது அமர்நாத்னா அமரர்களுக்கு நாதன். அமரர் தேவர்கள். அமர்னா போர். அமரர்னா தான் தேவன். அமர்னா தேவர் கிடையாது. அமர்நாத்னா அமரர்களுக்கு நாதன், தேவர்களுக்கெல்லாம் கடவுள்னு அர்த்தம். ஒரே சொல்லுதான், பல பொருள் கொண்டிருக்கு. அமரர்னா தேவலோகத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால அமரர்.